ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, நாங்கள் கோயிலுக்கு வந்திருக்கோம். அது எந்த கோயில்னால் தஞ்சாவூரில் உள்ள மிக பிரம்மாண்டமான ஒரு கோயிலுக்கு தான், சிவன் கோயிலுக்கு நாங்கள் வந்திருக்கோம். தஞ்சாவூர் பெரிய கோயில்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயிலோட அதிசயம் யாராவது நோட் பண்ணி பார்த்துருக்கீங்களா என்னன்றது தெரியலை. அந்த கோயிலை கோயிலுக்கும் நீங்கள் வெளியில் நின்று பார்த்தீங்கன்னா, கோயில் அந்த மேலே இருக்கிற கோபுரத்துலேருந்து எல்லாம் சாய்வாக, அதாவது ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு நகர்ந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த ஃபீலை யாராவது உணர்ந்துருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மூவ் ஆகி திரும்ப அதை இருந்த ப்ளேஸ்க்கே வரும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் காமிக்கிறேன். இந்த இடம் தான். நீங்கள் பேக் சைடு இந்த மாதிரி நின்று பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, நாங்கள் நந்தியை பார்க்குறதுக்காக போனோம். அங்கே இருக்கிற நந்தி தான். நந்தியை பார்த்துட்டு நந்தியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்புனோம். பாருங்கள், நந்தி எந்த அளவுக்கு பெரிய நந்தியாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சிற்பங்கள் ஒன்று ஒன்றும் அவ்வளோ நுண்ணியமாக அவ்வளோ இதாக கட்டியிருக்காங்க, தத்ரூபமாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணி நாங்கள் பார்த்தோம். அடுத்தது எங்கே போனாலும் குழந்தைங்கள வெளியில் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு பிடிச்ச இடத்துக்கு ப்ளேஸ்க்கு நம்ம கூட்டிகிட்டு போகணும் இல்லையா? அதனால தான் அங்கே உள்ள பார்க்குக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தோம். பார்க்கில் நல்லா குழந்தைங்க விளையாண்டுட்ருக்காங்க. நிறைய விளையாட்டு இருந்தது. நாங்கள் சண்டே போனதுனால அன்றைக்கி என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கிடையாது. அங்கே நுழைவாயில் ஃபீஸ் அப்படின்றது கிடையாது எங்களுக்கு. அங்கே போயிட்டு நாங்கள் ஜாலியாக விளையாண்டுட்ருந்தோம். இங்கே விளையாடுறதுக்கு எந்த விதமான கட்டணமும் வாங்க கிடையாது அவங்க. அந்த சண்டேன்றதுனால சண்டே ஒரு நாள் அன்றைக்கி ஃப்ரீயாக விட்டுருக்காங்க போல். நாங்கள் என்ன எதுக்குமே காசு வாங்கலையே அப்படின்னு நினச்சோம். அன்றைக்கி ஃப்ரீ அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் எல்லா விளையாட்டுமே விளையாண்டோம். விளையாண்டுட்டு எங்களுக்கு என்ன தேவையோ எல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் அந்த இடத்த விட்டு நாங்கள் கிளம்பி வந்தோம். பாருங்கள், ஒரு இடத்தையும் எவ்வளோ மக்கள் இருக்காங்க அப்படின்ட்டு. எங்கள் பாப்பா ஒரு விளையாட்டை கூட மிஸ் பண்ணவே இல்லை. எல்லா விளையாட்டுலேயுமே போய் சேர்ந்துட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. நான் தான் பயந்துட்டு, பாப்பா இங்கே போகாதம்மா அங்கே போகாதம்மா அப்படின்ட்டு பாப்பா பின்னாடியே போயிட்டுருந்தேன். எல்லா இடத்தையும் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க பாப்பா. சிரிச்சிட்டே இருக்கான். அது மாதிரி நல்ல பிளேஸு. நீங்களும் இந்த லீவுக்கு உங்களுடைய குழந்தைகளை எங்கே கூட்டிகிட்டு போகணுமோ அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா விளையாண்டு என்ஜாய் பண்ணுங்கள்.